ஆபி, ராகவ், லாவண்யா எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ செந்தில் அண்ணா வராரு. வந்துட்டு அந்த ஃபோட்டோவை எல்லாமே அப்படியே மாட்டிகிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே அப்படியே லாவண்யாவுக்கு கோவமாக வருது. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்கள் ராகவோட ரூமில் இந்த ஃபோட்டோலாம் மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவண்யா கத்துறாங்க. அதுக்குள்ளே அங்கே ராகவ் வராரு. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, அந்த ஃபோட்டோ அங்கேயே இருக்கட்டும். அண்ணா நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன ராகவ் இங்கே நடக்குது? என்ன தான் நீ பண்ணிகிட்டு இருக்க? எதுக்காக உன்னோட கேபினில் அபியோட ஃபோட்டோவை அதுவும் இவ்வளோ பெருசாக மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா அப்படியே கத்துறாங்க. இல்லை லாவண்யா, உனக்கு ஒன்று தெரியுமா? அபி வந்து மீட்டிங் அட்டன் பண்ணா பற்றியா? அதில் என்னோட பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதனால தான் நான் அந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டியிருக்கேன். எனக்கு என்னவோ சரின்னு படுது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ராகவ், உனக்கு எங்கேருந்து இப்படி ஒரு நம்பிக்கைலாம் வந்தது? எனக்கு ஒன்றுமே புரியல ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அபி பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம், நீங்கள் எதுக்காக இந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டியிருக்கீங்க? நீங்களும் நானும் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் எதுக்காக என் ஃபோட்டோவை பார்க்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை அபி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து எனக்கு மாட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் நான் மாட்டியிருக்கேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. எனக்கு இதெல்லாம் சரியாக படலை ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லாவணி அப்படியே கோவமாக கிளம்பி போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க அபி. ஏன் எதுக்காக நீங்கள் இப்படி ஃபோட்டோவை மாட்டியிருக்கீங்க? எப்போவுமே நமக்கு தான் பிடிக்காதுல்ல, நான் வேறு உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நான் வந்து கொஞ்சம் பயந்து தான் செல்ஃபி எடுத்தேன். இப்போது நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே. அப்படியே அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு அபி, மொத்த உரிமையும் உனக்கு தான். நீ எனக்காக பிறந்தவ. அது மட்டும் கிடையாது, எப்போ வேலண்டைன்ஸ் டே வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அது இன்றைக்கே வரக்கூடாதான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியை பார்த்து மைண்ட் வாய்ஸில் அப்படியே ராகவ் பேசிகிட்டு இருக்காரு. சரி, ஃபோட்டோ அப்படியே அபி எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு. சரி கொடு, நான் எடுத்து தரேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்கிறாரு. என்னோடய ஃபோனில் எடுக்கட்டுமா? நல்லாயிருக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நான் என்னோடய ஃபோன்லேயே நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அப்படியே ஸ்டில்லு கொடுக்குறாங்க. அப்படியே ராகவ் எடுக்கிறாரு. எடுக்கும்போது அந்த கண்ணை அப்படியே பார்க்குறாரு. பார்த்தவொடனே ஒரு செகண்டு அப்படியே அபியோட கண்ணையே ஃபோனில் பார்த்துட்ருக்காரு. என்ன ராகவ், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. அழகாக சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறாரு. எடுத்துகிட்ட உடனே ஓகே, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன இது, இவ கண்ணை பார்த்தா ஒரு மாதிரி அப்படி ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அங்கேருந்து அபி போகிறாங்க. நில்லு அபி, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு ராகவ் கூப்பிட்றாரு. என்னங்க? இல்லை கமலாக்கா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை அபி, உனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன வேலை? இல்லை இங்கே உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கேபினில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க லாவண்யா. அப்படியே அபியை பார்த்தோன்னே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக அபி வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கேட்குறாங்க. இல்லை அபிக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான். கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அபி பார்க்கணும், பார்த்து ஓகே பண்ணணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன ராகவ் சொல்கிற? நான் தான் எல்லா டிசைனும் பார்த்து ஓகே பண்ணிட்டேனே, அபிக்கு என்ன தெரியும்? அபிக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. இல்லை நீ காட்டு, வா அபி வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இந்த டிசைன்லாம் ஓகே பண்ணியிருக்கோம், இது எல்லாமே துபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சூப்பர், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. லாவண்யாவே டிசைன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு ராகவ். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இல்லை துபாயில் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் எல்லாமே இந்த பர்தா இருக்குல்ல, அதை கொஞ்சம் மெலிஸு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போட்டால் காற்று நல்லா போகும், நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஓ சூப்பர், நல்ல ஐடியாவே இருக்கே. இங்கே பாரு லாவண்யா, நோட் பண்ணிக்கோ, அந்த சாரீ இருக்குல்ல, அது கூட இந்த பர்தா இது எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பிவிடு, சரியா? அபி, உனக்கு என்னென்ன டிசைன்ஸ் ஓகேவோ அது எல்லாமே நீ செலக்ட் பண்ணிவிட்டு நீ சேவ் பண்ணி வை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ராகவ் போகிறாரு. அப்படியே லாவண்யா பார்க்குறாங்க, கடுப்பாகிறாங்க. இவளை கூப்பிட்டு வச்சு டிசைன் எல்லாமே ரெடி பண்ண சொல்கிறியா ராகவ்? அப்போ நீ என்னை பெருசாக எடுத்துக்கலல்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அபின்னு இருக்கல, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக மைண்டு வாய்ஸ்லேயே பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே லேப்டாப்பை வாங்கி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே அபி பார்க்குறாங்க. எது நல்லா இருக்குது எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது அந்த டேபிளில் ஒரு பென் இருக்குது, அந்த பென் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது மது கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க லாவண்யா. அப்போ கூட அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. அப்படியே அந்த பெண்ணையே பார்த்துட்ருக்காங்க, அமைதியாக பார்க்குறாங்க. என்ன அபி, நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், நீ சாதாரணமாக பெண்ணை பார்த்துட்ருக்க அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க.
ஏன் இதில் என்ன இருக்குது? இது மது கொடுத்தது தானே. மது வந்து ராகவோட லவ்வர் தெரியும்ல. ஏன் தெரியுமே. உனக்கு என்ன கோவமே வரல, அப்படியே அமைதியாக இருக்க அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவர் லவ் பண்ணியிருக்காரு, அந்த பொருளை இன்னும் பத்திரமா வச்சுருக்காரு. அதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நான் எதுக்காக அவர் மேலே கோவப்படணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே லாவண்யாவுக்கு கோவமாக வருது. அங்கேருந்து அபி அப்படியே எழுந்து போகிறாங்க. லாவண்யா யோசிக்கிறாங்க. இங்கே பாரு ராகவ், நீ எனக்கு தான், நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இனிமேல் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னு எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும்போது ஆகாஷ் கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, என்ன ஆகாஷ், ஒரு வழியாக எல்லா விரதமும் சூப்பராக முடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே அபி அனு 2 பேரும் தான் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. சரிப்பா, நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து ஆகாஷை கூட்டிகிட்டு போயிட்டு கோயிலில் விடுறாங்க. கோயிலில் விடும்போது அப்படியே மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அபி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ராகவ் கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. என்ன இவர் எதுக்காக இப்படி சொல்கிறாரு? நம்ம ஃபோட்டோவை ஆஃபீஸில் மாட்டி வச்சுருக்காரு. பிஸ்னஸில் அவர் அந்த டிசைன் எல்லாமே என்ன ஓகே பண்ண சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. வீட்டில் இருக்காங்க அனு வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. சமையல் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. குழம்பு, பொரியல் எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த ஹாட் பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அழகாக டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க. வைக்கும் போது அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி, என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு பிளான் போடணுமே, இவளை விடக்கூடாது, இவள் நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது, இவளை முதல்ல நம்ம பையனோட வாழ்க்கையிலேருந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக க்ளீனிங் பண்ணுறதுக்காக 2 பேர் வீட்டுக்கு வராங்க. அப்போ அனுக்கு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னோடய ரூமை க்ளீன் பண்ணுங்கள், அப்புறம் அபியோட ரூமை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க பின்னாடியே போயிட்டு அந்த க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே கூட இருந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. யோசிக்கிறாங்க, ஓகே இதான் கரெக்டான டைம், இந்த நேரத்தில் இவ சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இப்படி தூக்கு மாதிரி எடுக்கிறாங்க. அதில் எல்லா சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு அந்த ஹாட் பாக்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அப்படியே கொண்டு வந்தால் அப்படியே அந்த டைனிங் டேபிளில் காலியாக வச்சு மூடிடுறாங்க. அங்கே இருக்க அந்த சாப்பாடு எல்லாமே சுற்றி பார்க்குறாங்க, யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. அப்பா யாருமே இல்லை. இப்போ அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ரோடுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு தாத்தா வயசானவர் வந்து குப்பைலாம் எடுத்துகிட்ருக்காரு. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சுந்தரி. தாத்தாவும் வராரு. வந்தோடனே இந்தாங்க, இதில் ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சுந்தரி கொடுக்குறாங்க. என்னம்மா, நான் பிளாஸ்டிக் பொறுக்கிட்டு இருந்தேன், அந்த பிளாஸ்டிக் பொறுக்குனா தான் எனக்கு சாப்பாடே, நீ என்னம்மா இவ்வளோ சாப்பாடு தர, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, என்ன இவ்வளோ தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் இல்லை, நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம், அதனால தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அங்கே வந்து அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே சுந்தரி சுற்றி பார்க்குறாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. அப்பா இப்போ தான் ஒரு வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கு அந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஆளெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் மதிய டைமாக இருக்குது, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, 3 மணிக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அங்கேருந்து அந்த க்ளீனிங் பண்ணுறவங்க எல்லாருமே போகிறாங்க. பாட்டியை போய் கூப்பிடுறாங்க. பாட்டி சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடெல்லாம் ரெடியாம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. அங்கேருந்து அப்படியே அவங்க சித்தப்பாவும் வராரு. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லான்னு உட்காடுறாங்க. உட்காரும் போது சாப்பாடு போடுறதுக்காக அனு வந்து ஹாட் பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க. சாப்பாடு இல்லை. என்ன சாப்பாடு இல்லை அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. அப்படியே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆகாஷோட அப்பாவும் பார்க்குறாரு. எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் சமைச்சேன், நான் சாப்பாடெலாம் சமைச்சேன், இதில் பொரியல் காய் எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. என்னடி புராணத்தை கேட்குறதுக்கு நாங்கள் இருக்கோம், என்ன தான் பண்ணி வச்சிருக்கேன் நீ, சாப்பாடு ஒன்றுமே இல்லை, சமையலே பண்ணாமல் என்ன பண்ணியிருக்க, நீ மறந்துட்டியா, உன் ஞாபகம் மறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு, இப்படி எல்லாரையும் சேர்த்து பட்டி போட்டுட்ட, என்ன பண்ணுறது, தண்ணியை தான் குடிச்சு வயிற்றுறப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி திட்டுறாங்க. சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அம்மம்மா இருங்கம்மா, நான் ஆர்டர் பண்ணுறேன், மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் இது வேற, இல்லை பாட்டி, நான் சமையல்லாம் பண்ணேன் பாட்டி, எனக்கு தெரியும் பாட்டி, பொரியல் காய் எல்லாமே நான் பண்ணேன் பாட்டி, எனக்கு ஞாபகம் இருக்குது. சரிம்மா சரி, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வாக்கிங் போயிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்பா ஒரு வழியாக இவங்க 2 பேருமே நம்பிட்டாங்க. அணுக்கு ஞாபகம் மறதின்னு சொல்லிட்டு, அது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. அணு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. இல்லையே, நம்ம எல்லா சமையலும் பண்ணுமே, எப்படி இல்லாமல் போகும், ஐயோ கடவுளே, இந்த குழம்பு வச்சது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கே, ஒன்றுமே புரியலையே, எதுக்காக நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அப்படியே அழறாங்க. அழுதுகிட்டே போகிறாங்க. போடி போ,
இனிமே தாண்டி உனக்கு இருக்குது, நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, அப்படி இருக்கவும் நான் விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாரு, இன்னும் கொஞ்சம் நாள்ல ஆகாஷ் வரத்துக்குள்ளே உனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணி வீட்டை விட்டு அனுப்பி காட்டுறேன், அது தாண்டி எனக்கு முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அனு போயிட்டு பயங்கரமாக அழறாங்க. இல்லை நான் இந்த தப்பெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்ருக்காங்க. ஒன்றுமே புரியல பாட்டிக்கு. எதுக்காக அனு இப்படி பண்ணா? சாப்பாடு எல்லாமே செஞ்சேன்னு சொன்னா, இந்த அளவுக்கு ஞாபகம் மறதி இருக்குமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சாப்பாடுலாம் வர வச்சுட்டு சாப்பிட்றாங்க. ஆமாம், ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்ணுமா? ஐயோ! 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 இவள வச்சுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்லிட்டுருக்காங்க. அப்படி எதுவுமே பேசவே இல்லை. பாட்டி அமைதியாக இருக்காங்க. ஆனால் அனு மட்டும் பயங்கரமாக அழுதுட்டு அப்படி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கேயும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ வீட்டுக்கு அபி வராங்க. வந்த உடனே அனு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. என்ன அனு, எதுக்காக நீ இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. இல்லை, இன்னைக்கு நான் சமையலே பண்ணலை தெரியுமா, ஆனால் நான் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அபி. எல்லாருமே சாப்பிட வந்துட்டாங்க, ஆனால் யாருக்குமே என்னால் சாப்பாடு போடவே முடியல தெரியுமா. பாட்டி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அபி. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஒன்றுமே புரியல அபி அப்படின்னு சொல்லிட்டு அனு பயங்கரமாக அழறாங்க. அதுக்கு அபி சொல்கிறாங்க, இங்கே பாரு அனு, நீ அழாத சரியா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துருப்ப, இது எல்லாருக்குமே வர ஒரு விஷயந்தான், இதை நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி சொல்கிற, ஒரு சமைக்கிறது கூடவா மறந்துருப்பாங்க, இது எல்லாருக்கும் வராது அபி. சாதாரணமாக ஒரு பொருளை மறக்கலாம், அது எப்படி அபி சமைக்கிறதெல்லாம் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அபி எதுவுமே சொல்லலை, மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஐயோ என்ன இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பாட்டிலாம் சாப்பிட்டாங்களா, எப்படி சாப்பிட்டாங்க? இல்லை, ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டாங்க, மாமா தான் ஆர்டர் பண்ணார் அப்படின்னா அபி அனு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல விடு, இங்கே பாரு, நீ இப்போ மனசில் எதுவும் போட்டு குழப்பிக்காத சரியா, ஆகாஷ் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், நம்ம எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கிட்ட சொல்கிறாங்க. அபி அப்படியே உள்ளே போகிறாங்க. போனோடனே ராகவ் கேட்குறாரு, என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இன்னைக்கு பிஸ்னஸில் எல்லாமே சூப்பராக நீ பண்ணல, தேவையான டிசைன்ஸ் எல்லாமே நல்லா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க, உன்னோட ஐடியாலாம் சூப்பராக இருக்கு அபி. அது மட்டும் இல்லை, நீ உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசுகிறாரு. இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அதை பற்றி யோசிக்கவே இல்லை. என்ன இது ஒரு மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் நீ எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியலையே அபி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை, அனு பயங்கரமாக அழறா. எதுக்காக அழறாங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அபிக்கு ஒரு மாதிரி ஞாபக மறதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, சமைக்கவே இல்லை, ஆனால் எனக்கு சமைச்ச மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு அபி, நீ ஃபீல் பண்ணாத, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், அப்படியே விட்டுற முடியாது. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை நான் பார்க்குறேன், பார்த்துட்டு நம்ம அணுவை கூட்டிகிட்டு போகலாம். அது சும்மா ஒரு டேப்லெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு அணு அழும்போது பயங்கரமாக கஷ்டமாக இருந்தது, தேம்பி தேம்பி அழுதா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி விடு அபி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அபி சொல்லிவிட்டு அப்படியே வராங்க, முருகரை பார்க்குறாங்க. என்ன முருகா, எதுக்காக முருகா என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? கண்டிப்பாக அணுவோட பிரச்சனை எல்லாமே நீ சரி பண்ணி கொடு, அணு அழறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே வராங்க. ராகா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அபி உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்ன சேல்ஸில் நல்லா போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா தான் போகுது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம் அபி, உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்கா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன இப்படிலாம் பேச மாட்டிங்களே, என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை, டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக ஓகே பண்ணியிருக்க, அதுவும் துபாயில் அந்த பர்தா எல்லாமே கொஞ்சம் மெலிசா போட்டால் காற்று வரும், இது எல்லாமே நாங்கள் யோசிக்கவே இல்லையே, நாங்களும் இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்குலாம் அப்படி ஒரு ஐடியா தோணவே இல்லையே அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லைங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான், நீங்கள் எதுக்கு இதை பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் மனசுக்குள்ளே நீ எதையும் காட்டிக்க மாட்டேற அபி, ஆனால் உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது, எப்போ என் காதல் நான் உங்ககிட்ட சொல்லுவேன்னா ஆவலாக இருக்கேன், சீக்கிரமாக வேலண்டைன்ஸ் டே வரணும் அபி, உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கணும், நீ நினச்சி எல்லாத்தையும் நான் சுற்றி காட்டணும், நீ குளத்துல மீன் பிடிக்கிறது, நட்சத்திரத்தை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், நிறைய விஷயத்தை நீ சொல்லியிருக்க, அது எல்லாமே அன்றைக்கி நான் நடத்தணும், உன்னை அன்றைக்கி முழுக்க பயங்கரமாக சந்தோஷப்படுத்தணும், அப்புறம் என்னோட காதலை நான் சொல்லணும், அப்போ நீ உனக்கு நான் மட்டும்தான், நான் தான் உனக்கு எல்லாமே, உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கணும் ஆபி, உன்னோட சேர்ந்து வாழணும், நான் உன்னை விரும்பினது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்லணும் ஆபி, உன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, நீ உண்மையானவ தான், உன்னை மாதிரி ஒருத்தி இல்லவே இல்லை, அதனால் கண்டிப்பாக என்னோட காதலை நான் சொல்லணும், சீக்கிரமாக வரணும் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயங்கரமாக சந்தோஷமாக சிரிக்கிறாரு. ஆபி போயிட்டு அப்படியே
போய் படுக்கிறாங்க. படுத்துட்டோனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. எப்படியாவது வேலண்டைன்ஸ் டே சீக்கிரமா வரணும். ஏன்னா இது தாங்கவே முடியலையே! மனசு முழுக்க அவ்வளோ காதல நான் வச்சிருக்கேன். அபி இன்னைக்கு நீ ஆஃபீஸ்ல ஃபோட்டோவ பார்க்கும்போது நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட நான் பார்த்தேன் அபி. அப்ப என்ன நீ எந்த அளவுக்கு விரும்புற, எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ எவ்வளோ சந்தோஷப்படுவ. எனக்கு அதெல்லாம் பார்க்கணும் அபி. சீக்கிரமா பார்க்கணும். வேலண்டைன்ஸ் டே சீக்கிரமா வரணும் அபி. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படியே தூங்கிட்டுருக்காரு. முரளி யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம்? அடுத்தது ஏதாவது ஒரு பிளான் போடணும். போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி அபி, ராகவ் 2 பேர பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டுருக்காரு. அங்கேருந்து அப்படியே சுந்தரி வராங்க. வந்த உடனேயே என்ன அவங்க வேலை எல்லாமே ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், பார்த்தியா இன்னைக்கு என் பிளான் எப்படி இருந்தது பார்த்தியா? அந்த அணு சமைச்செல்லாம் வச்சா, குழம்பெல்லாம் வச்சா, பொரியல் எல்லாமே பண்ணான். நான் தான் அவள் க்ளீனிங் ஒர்க்குக்கு அங்கே பின்னாடியே போயிட்டா. நான் இருக்கிற சாப்பாடெல்லாம் ஒரு ஒரு குண்டால கொட்டி குப்பைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு எல்லாமே கழுவி வச்சுட்டேன். நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. எனக்கு அப்போவே தெரியும் அத்தை, இந்த வேலையை நீங்கள் தான் பார்த்துருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், ஆனால் ஒன்று பார்த்தியா? அப்படியே பாட்டி எவ்வளோ ஒரு மாதிரி அப்படி ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டாங்க. லக்ஷ்மி அம்மா பசியோடு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரும் அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தான் ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு வழியாக கூட்டிகிட்டு வரணும். எல்லாருமே நம்பணும். நம்பி அவள் உண்மையிலேயே அவளுக்கு ஞாபகம் இல்லைன்ற விஷயம் எல்லாருக்குமே புரியணும். அவள் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகிற ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். என் பிள்ளைய விட்டு பிரிச்சுடுவேன். அவன் கோயிலேருந்து வரத்துக்குள்ளேயே அவன் இந்த வீட்டில் இருக்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. பண்ணுங்க சூப்பர், எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வேலையை கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. நான் ஒரு பிளான் போட்டுட்ருக்கேன். இந்த அபி, ராகவ் 2 பேரும் சேர்த்து எப்படி பிரிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று, இந்த லாவண்யா ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு பயங்கரமாக கடுப்பாயிடுச்சு அப்படின்னு முரளி சொல்கிறாரு. என்ன லாவண்யா உனக்கு ஃபோன் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. ஆமாம், அந்த ராகவ் அந்த கேபினில் அவனோட கேபினில் அபியோட ஸ்டில்லை பெருசாக மாட்டி வச்சுருக்கானா. அதை பார்த்தோன்னே லாவண்யாவுக்கு கோவமாக வந்திருக்கு. எதுக்காக நீங்கள் மாட்டினீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு அபி பிஸ்னஸில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, அதனால தான் அந்த ஃபோட்டோவை இருக்குது அப்படின்னு சொன்னானா ராகவ். அதை கேட்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்கத்த. நான் இப்போவே போயிட்டு ஆஃபீஸில் அந்த ஃபோட்டோலாம் கிழிச்சு போட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு முறை சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ அப்பப்போ டென்ஷன் ஆகிட்டே இருக்காத. உன்னை சரிப்படுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் போல இருக்குது. நீ எதுக்காக இப்படிலாம் யோசிச்சுட்ருக்க? அதெல்லாம் எதுவும் பண்ணாத. அந்த ஃபோட்டோ தானாகவே கிழியணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. நீ போய் அப்படியே ஏதாவது பண்ணி மாட்டிப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இல்லை அத்தை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த ராகவ் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அத்தை. அவனை அப்படியே போட்டு தள்ளிடலாமான்னு பார்க்குறேன். சுத்தமாக அவன் வேண்டாம், அவன் உயிரோடவே இருக்க வேண்டாம். எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கத்துறாரு. நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. எப்போவுமே யோசித்து அதை எப்படி பண்ணலான்னு பண்ணு. கோவப்பட்டா அறிவு வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யலாம் உன்னால் பிளான்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ ஃபுல்லாக அப்படி கோவமாக தான் இருக்குது. ஆனால் அந்த அபி, ராகவ் 2 பேரும் நெருக்கத்தை பார்த்தீங்களா? அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே அன்னோன்யமாக இருக்காங்க. அப்படியே அவ்வளோ பாசம். அபிக்கு ஒன்றுனா அவன் துடிக்கிறான், அவனுக்கு ஒன்றுனா அபி துடிக்கிறா. ஒன்றுமே புரியல. அவங்க அவ்வளோ ஒரு இதுவாக இருக்காங்க. நான் எல்லாத்தையும் நேரில் பார்த்தேன் அத்தை. என்னால் அதெல்லாம் தாங்கவே முடியல. என் அபியோட அவன் எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்? எதுக்காக? அதுவும் ஒரே ஆஃபீஸில் பொட்டிக்கெலாம் வைக்க சொல்லிட்டாங்க அந்த பாட்டி. அந்த லக்ஷ்மி அம்மா அவங்கள போட்டு தள்ளணும் ஃபஸ்ட்டு. அவங்க தான் எல்லாமே இப்படி பண்ணது. இப்போ 2 பேரும் ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிறாங்க. அதுலேயே அவங்க மனசுக்குள்ளே இருக்க அந்த சந்தோஷம் அதிகமாகிடுமோன்னு எனக்கு தோணுது அத்தை. எப்படியாவது ஆஃபீஸ் போகாமல் தடுக்கணும். நான் எப்பவும் போல் அபியை தனியாக பிரித்து பொட்டிக் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு முரளி. சரி, நீ சொல்லிட்டல்ல, நீயே பிளான் போட்டு நீயே பண்ணு. ஆனால் உனக்கு நான் துணையாக இருப்பேன், புரியுதா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முரளி போகிறாரு. அப்படியே சுந்தரி மைண்ட் வாய்ஸ்லேயே பேசுகிறாங்க. ஐயோ, இவன் என்ன இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான்? ஒன்றுமே புரியலையே. இவன் என்ன அபி 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 பைத்தியம்தான் இவன், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ராகவை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்கிறான். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பரவாயில்ல, போட்டு தள்ளினா எல்லாம் நமக்கு நல்லது தான். போட்டு தள்ளினா இவன் ஜெயிலுக்கு போயிடுவான். 2 பேரோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே நினச்சிக்கிட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. ராகவ் அப்படி எழுந்துக்கிறாரு. எடுத்துகிட்டு சரி நான் ஆஃபீஸ் போகிறேன், வரியா அபி, நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கமலாக்கா கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா, நீ பார்த்து போ. சாப்பிட்டியா? சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே அபியும் சாப்பிட்றாங்க. ராகவ் வந்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிற வழியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு.
அபி மட்டும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அப்படியே முரளி பார்க்குறாரு. அப்படியே ரொம்ப பயங்கரமா ரசிக்கிறாரு அபிய. "என்ன அபி, நீ தனியா உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த ராகவோடலாம் நீ உட்காந்து சாப்பிடவே கூடாது. இன்னைக்கு தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அபி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அபி முறைக்கிறாங்க. பயங்கரமா கோவம் வருது. அப்படியே அணுவும் பார்க்குறாங்க. இவன் எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க.